Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு டிட்டர்மெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்த்தலாம். இது என்டையராக பாருங்கள், அப்போ எல்லா மாடலுமே கவர் ஆகிடும். போர்டு எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அது மாதிரி தான் இருக்கும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் இந்த சாப்டரில். ஸோ அது பார்த்தீங்கனாலே போர்டு எக்ஸாமில் எது கேட்டாலும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஏபியும் பிவியும் மல்டிபிள் பண்ணணும். சரியா? ஸோ 1 2 3 -1. இங்கே வரும்போது பி வந்து 1 -4 3 -2. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், இந்த ரோ இந்த காலம் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ அப்போனா வரும் பாருங்கள், 1 × 1 1 + 3 2s are 6. இப்போ அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் பண்ணுவோம். பண்ணும்போது நான் பாருங்கள், 1 × -4 -4, 2 2s are 4, 2 × -2 -4. இப்போ அதே மாதிரி இந்த ரோ மாற்றும். ஸோ கீழே இருக்கிற ரோ இந்த காலம். அப்போ நான் வரும்னு பாருங்கள், 3 1s are 3, -3, 1 -1 × 3 -3. அதே மாதிரி அகைன் இந்த ரோ இந்த காலம் பண்ணும். அப்போ நான் ஆகும் 3 4s are 12, -12, -of -+2. அப்போ ஏபி மேட்ரிக்ஸ் நான் ஆன்சர் வந்துச்சுன்னு பாருங்கள். ஏபி மேட்ரிக்ஸ் வந்து 1 + 6 7, 4 -4 -4 -8, 3 -3 0, -10. சரியா? ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக முடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னும் போது 7 × -10 -0 × -8, 0 × anything 0 தான். அப்போ 7 10s are 70, -70. ஸோ இதோட ஆன்சர் -70. ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. யூஸிங் த டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாயிண்ட். அதான் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா இது. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா XY மேலே போட்டுப்பீங்க 1. அதேமாதிரி இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு 1, செகண்ட் பாயிண்ட்டு 1 = 0. இப்படி போட்டோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கிடச்சிரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ எப்படி பண்ணலாம் பாருங்கள். கொஸ்டின்லேயே எழுதிக்கிறேன். இது x1 y1, இது x2 y2. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ xy இங்கே 1, x1ஓட வேல்யூ 1 இருக்குது, 1, y1ஓட வேல்யூ 3, இங்கே 1 போட்டுப்பேன். x2ஓட வேல்யூ 0, y2ஓட வேல்யூ 0, இதோட வேல்யூ 1. சரியா? ஸோ இப்போ இதுக்கு =0 போட்டோன்னா ஈக்குவேஷன் வந்துட போகுது. சரியா? =0. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் போட்டுப்பீங்க. ஸோ மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நான் வரப்போது பாருங்கள் எக்ஸு. ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரியல. இது ரெண்டுத்தையும் இப்போ இந்த ரோ எடுக்கிறோன்னா இதையும் நெக்லேட் பண்ணி விட்ருவோம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 3 1s are 3, -0 × 1 0 தான். அப்போ இங்கே கம்பல்சரியாக மைனஸ் போட்டு வச்சுப்போம். ஸோ -y × இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரோவையும் இதையும் நெக்லேட் பண்ணி விட்ருவோம். அப்போ மீதினா நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 × 1 1, இதையும் மல்டிபிள் பண்ணுவோம், -0. நெக்ஸ்ட்டு 1 × அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரோவையும் இதையும் நெக்லேட் பண்ணுறோம். மற்ற 4 நம்பர் இருக்க போது இந்த 4 நம்பரில் 1 × 0 0, 3 × 0 0. ஸோ அப்போ x × 3 3x, -y 3x -y, 1 × 0 0 தான், =0. அப்போ நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் 3x - y = 0. ஸோ இதை இப்படியே நிறுத்தினாலும் ஓகே. இந்த y அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா 3x = y இப்படி சொன்னாலும் ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சால்வ் பண்ணோன்னு பாருங்கள். ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ ஏ இருக்கும். இதில் a² கண்டுபிடிச்சிட்டு -2a அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a², நெக்ஸ்ட்டு -2a. இந்த 2 வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். a² என்னும் போது 1 3 2 1. அகெயின் இந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுவேன். 1 3 2 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். இது 1 × 1 1, 2 3s are 6. சரியா? ஸோ இதுவும் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும். அப்போ 1 × 3 3, 3 1s are 3. இப்போ அகெயின் இந்த ரோ இந்த காலம் 2 1s are 2, 1 × 2 2. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம். ஸோ 2 3s are 6, 1 1s are 1. ஸோ அப்போ a² வேல்யூ a² = 7 6 4 7. ஸோ a² வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2a வேல்யூ அப்படியே 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
இதோட 2 into 1 2 தான், 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2a கண்டுபிடிக்கணும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2a என்னும்போது 7 6 4 7 மைனஸ் 2 6 4 2. அப்போ 7 minus 2 5, 6 minus 6 0, 4 minus 4 0, 7 minus 2 5. சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்திருக்கு. ஸோ இதோட டிட்டர்மெண்ட் a ஸ்கொயர் மைனஸ் 2a டிட்டர்மெண்ட் வந்து நான் வரும்னு பாருங்கள். 5 into 5, 5 5s are 25 minus 0. ஸோ இதோட வேல்யூ வந்து 25. டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 2a is equal to 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபார் எனி 2 cross 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் a, a into adjoint of a அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ a into adjoint of a மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 8 0 0 8. ரைட் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இதோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா a மேட்ரிக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a மேட்ரிக்ஸ். இதை பண்ணும்போது எப்போவுமே என்ன வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு i மேட்ரிக்ஸ். ஸோ இதை கொஸ்டினில் இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூனா அது 8 0 0 8. இப்போ இது கூட என்ன வேல்யூ மல்டிபிள் ஆகிருக்கு பாருங்கள். i மேட்ரிக்ஸ் மட்டும் தனியாக எடுத்தோம்னா 8 இன்ட்டு i மேட்ரிக்ஸ் வரும். கரெக்டாக 1 0 0 1 வரும். ஸோ இது கூட இதை கம்பேர் பண்ணும்போது i இது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃபோட வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ வந்து 8. சரி, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை. a மேட்ரிக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு i மேட்ரிக்ஸ் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்க்கலாம். a மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் a இன்வர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் a. இதை பற்றி எந்த கன்ஃபியூஷனாக எடுத்துக்காதீங்க. ஆஸ் யூஷுவலாக a இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரியே கண்டுபிடிச்சுங்க. a இன்வர்ஸ் அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? a இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுறீங்க. 1 by determinant of a into adjoint of a. சரியா? ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்னும் போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? 2 into minus 2 minus 4. கம்பல்சரியாக நடுவில் ஒரு மைனஸ் வரும். 3 5s are 15. ஸோ அப்போ -4 -15 அப்படின்னும் போது -19. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a வேணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் a என்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 cross 2 மேட்ரிக்ஸஸ் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பேன். அப்போ மேலே -2 போயிடும், கீழே வந்து 2 வந்துடும். இப்போ இங்கே இந்த டயகனல்ஸை வந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணும். அப்போ இது -3 ஆகிடும், இது வந்து -5 ஆகிடும். சரியா? ஸோ இப்போ a இன்வர்ஸ் நான் எழுதிடுறேன். a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant போது -19. அட்ஜாயிண்ட் ஆஃப் a வந்து என்ன இருக்குன்னா -2 -3 -5 2. இப்போ இதில் இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1 by 19 இந்த மைனஸை உள்ள தள்ளிட்டா அப்படின்னா 2 3 5 -2. சரியா? ஸோ அப்போ 1 by 19 இந்த வேல்யூ இருக்கா? ஸோ இது என்ன மேட்ரிக்ஸ் பாருங்கள், 2 3 5 -2. இதுதான் a மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ a இன்வர்ஸாக எப்படி சொல்லிக்கலாம்னா 1 by 19 டைம்ஸ் ஆஃப் a. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க. a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 19 டைம்ஸ் ஆஃப் a. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பீகா காஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபைண்ட் த மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த டிட்டர்மினன்ட். சரியா? அண்ட் வெரிஃபை ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அப்போ எல்லாத்துக்குமே தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரியா? ஸோ மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சணும். ஸோ ஒன்றுத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். எலமெண்ட்ஸ் a11 மைனரு கோஃபேக்டர் ஃபஸ்ட்டு மைனர் கண்டுபிடிச்சிட்டு வந்துடணும். a11 a12 a13 அப்புறமா a21 a22 a23 a31 a32 a33. ஸோ இதெல்லாம் மைனரு. நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எடுத்து எழுதும் போது தெளிவாக எழுதிட்டு வாங்க. இங்கே a11க்குனா வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா 0 4 5 -7. சரியா? ஸோ 1 2க்குனா வரும் 1 2 அப்படின்னும் போது இதுவும் போயிடுச்சுன்னா 6 4 1 -7. a13க்குனா வரும்னு பாருங்கள் 6 0 1 5. 2 1க்குனா வரும் பாருங்கள் 2 1 அப்படின்னும் போது இது போயிடும். அப்போ -3 5 5 -7. 2 2 அப்படின்னும் போது நான் வரும் பாருங்கள் கார்னர் மோஸ்ட் வந்துடும் 2 5 1 -7. 2 3 அப்படின்னும் போது 2 3 இது. ஸோ இது போயிடுச்சுன்னா
2 minus 3 1 5 சரியா 3 1 அப்படின்னும் போது minus 3 5 0 4 சரியா நெக்ஸ்ட் விஷயம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 2 3 2ல் இந்த எலமெண்ட் 3 2 அப்படின்னும் போது இதுவும் எதுவும் போயிடும் 2 5 2 5 6 4 அப்படின்னு வரப்போகுது சரியா ஸோ இது 3 1 கரெக்டானு பாருங்கள் 3 1 அப்படின்னும் போது இது போச்சுன்னா -3 5 0 4 ஓகே 0 தான் 3 3க்கு என்ன வரும்னு பாருங்கள் 3 3 அப்படின்னும் போது லாஸ்ட் ரோ அந்த இங்கே போட்டுக்கிறோம் 2 -3 6 0 இப்போ இதோட வேல்யூஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வாங்க 0 into anything 0 தான் -20 சரியா -20 6 6 are 36 6 7 are 42 -42 -4 அப்படின்னும் போது -46 வரப்போகுது 6 5 are 30 3 7 are 21 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்ருக்கோம் -25 அப்போ இங்கே வந்து -4ன்னு வரப்போகுது இங்கே வந்து 2 7 are 14 2 7 are -14 -5 இப்போ ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா -19 சரியா -19 ஓகே -19 இங்கே வரும்போது 2 5 are 10 minus of minus plus 3 13ன்னு வரப்போகுது இங்கே வந்து -12 0 அது பண்ண தேவையில்ல இது இந்த எலமெண்ட் வந்து 2 4 are 8 minus 6 5 are 30 8ல் 30 போச்சுன்னா -22ன்னு வரப்போகுது இந்த எலமெண்ட் வந்து 0 0 6 தானே இது ஸோ 0 6 minus of minus plus 18 வந்துட போகுது இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மைனர் கோஃபேக்டர்னா இதோட ப்ளஸ் மைனஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு வந்துடும் A11 A12 A13 அப்புறமா A21 A22 A23 A31 A32 A33 சரியா ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு சரியா ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரப்போகுது A11க்கு -20 வந்துட போகுது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 46 வந்துடும் சரியா +46 30 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் -19 -13 -12 தான் -12 தான் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்ருக்கும் 22 ஆகிட்ருக்கும் 18 ஆகிட்ருக்கும் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது மட்டும் பாருங்கள் A11 into A31 A11 வந்து -20 A31 போது -12 ஸோ -12 ப்ளஸ் A12 போது -46 A32 எங்கே இருக்குது 22 சரியா 22 ப்ளஸ் A13 போது 30 A33 போது 18 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 0 தான் வெரிஃபை பண்ணோம் 12 2 are 24ன்றதால 240 வரப்போகுது இது வந்து மைனஸு 46 into 22 46 into 22 பண்ணால் 2 6 are 12 2 4 are 8 9 அகெயின் 92 வரப்போகுது 2 1 110 10 1012ன்னு வரப்போகுது இது 18 3s are 3 8s are 24 3 1s are 3 540ன்னு வரப்போகுது 540 ஸோ 540 + 240 ஆட் பண்ணால் ஆகுதுன்னு பாருங்கள் 540 + 240 0 8 790 ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சது இதெல்லாமே என்ன வேல்யூ மைனர் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா A11 ஜஸ்ட் 2 மட்டும் தான் வரும் A12 -3 தான் வரும் இது எல்லாமே எதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனரோட வேல்யூ இது M11 M12 M13 ஸோ இதெல்லாம் மைனர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க மைனர் தான் இதோட வேல்யூ M21 M22 M23 M31 M32 M33 ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் மைனரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் கரெக்டாக ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் வெறும் அந்த எலமெண்ட் A11ஓட எலமெண்ட் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் A11 அப்படின்னும் போது ஜஸ்ட் 2 தான் அப்போ 2 into -12 பண்ணால் போதும் சரியா நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க A12ன்றது -3 தான் -3 into 22 பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு A13ன்றது இந்த எலமெண்ட்டு 5 சரியா மைனருன்னு கேட்டால் தான் இதெல்லாம் வரும் A11 ஜஸ்ட் அந்த எலமெண்ட் தான் ஸோ அப்போ 5 into 18 = 0 இதை பண்ணு பார்க்கலாம் அழகாக 2 12 are 24 -24
சிக்ஸ் 22 இன்ட்டு 3 பண்ணும்போது 3 2 6 66 மைனஸ் 66 15 இன்ட்டு 8 15 இன்ட்டு 8 பண்ணிங்கன்னா 8 5 ஆர் 40 8 1 சார் 8 12 120 வரப்போகுது ப்ளஸ் 120. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 66 ப்ளஸ் 24 10 1 10 1 24 இன்ட்டு 24 10 1 6 7 8. ஸோ இந்த இடத்துல பண்ணும்போது என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா 15 மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். 18 இன்ட்டு 5 தான் சரியா. 8 5 ஆர் 40 8 5 ஆர் 40 5 1 சார் 5 90. இதோட வேல்யூ 90 சரியா. கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 24 66 ஆட் பண்ணால் மைனஸ் 90, இது ஒரு ப்ளஸ் 90 ஆட் பண்ணும்போது 0. ப்ரூவ் தட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் சரியா. ஸோ இதை கிளியராக பாருங்கள். மைனரு கோஃபேக்டராக கண்டுபிடிங்க. ஸோ இதை வெரிஃபை பண்ணுங்கள். இங்கே M11 கொடுத்துருந்தாங்கன்னா மைனர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A11 அந்த எலமெண்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணும்போது 0. இதுமாதிரி கொஸ்டினை பொறுமையாக ஒரு 2-3 வாட்டி பண்ணுங்கள். ப்ரூவ் தட்டுன்னும் போதே ஈஸி தான். ஆன்சர் வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஸோ தட் பீட்டா இஸ் ரியல். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சலாம். ஸோ டிட்டர்மினன்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா. 1 ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் 1 சரியா. ஸோ இது மைனஸ் இது மைனஸ் இது ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 தான் மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1. ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் வரும் 1 இன்ட்டு 1 1 மைனஸு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா சரியா. ஸோ இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிகிட்டே வந்துடலாம் பாருங்கள். இது 1 இன்ட்டு எனிதிங் அதே தான் வரப்போகுது. ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம் 1. ஸோ இது எனிதிங் 1 இன்ட்டு 1 அதே தான் வரப்போகுது. ஸோ 1 மைனஸ் 1 இந்த மைனஸை உள்ள தள்ளிட்டினா மைனஸ் காஸ் தீட்டான்னு வரப்போகுது. ஸோ இப்போ இதை 1 மைனஸ் இதை ஃபஸ்ட்டு இப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம் 1 இன்ட்டு 1 1. ஸோ இது ப்ராக்கெட் போட்டே பண்ணிக்கிறேன். 1 இன்ட்டு 1 1 வரப்போகுது. 1 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இங்கே வரும்போது காஸ் தீட்டா ப்ளஸ் 1 காஸ் தீட்டான்னு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கலாம் உள்ள தள்ளிலாம். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிட்டுருக்கோம். வெறும் சைன் தீட்டான்னு வரப்போகுது. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் காஸ் தீட்டா இந்த மைனஸும் இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இந்த 1 இருக்கா 1 இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டே வாங்க. 1 மைனஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கூட போடுங்க. மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். காஸ் தீட்டா அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்க போகுது சரியா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணும்போது இது இந்த வேல்யூ வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஃபார்முலா படி ஆல்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் 2 தீட்டா அப்படின்றது ஏற்கனவே தெரியும். என்ன ஆகுதுன்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரப்போகுது. ஸோ இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், சைன் 2 தீட்டா பை 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் சைன் 2 பீட்டா பை 2ன்னு போட்டுக்கலாம். சைனோட வேல்யூ எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னும் போது 1 மைனஸ் 1 to 1 அப்படி தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ மைனஸ் 1 to 1 இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த 2 இருக்கலாம். ஸோ அப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டதால் 1/2 போட்டுக்கலாம் சரியா. மினிமம் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ் 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ சைனோட வேல்யூ எப்போவுமே அந்த சைன் கர்வ் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். மைனஸ் 1 to 1க்குள்ளே இருக்கும். சைனோட வேல்யூவே மைனஸ் 1 to 1ல் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே எக்ஸ்ட்ராவாக 2 வந்ததால் 1/2 மேக்ஸிமம் வேல்யூஸ் 1/2ன்னு சொல்லி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ கொடுத்துட்ருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 3 மைனஸ் 1 மைனஸ் 5/3 2/3. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏ இன்வெர்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஏ இன்வெர்ஸ்னால் 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது தெரியும். இதுக்கும் ஆனால் ஏ இன்வெர்ஸ் இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது, ஆனால் ஏ தெரியாதுல்ல.
இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்றதை யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஏ இன்வர்ஸ் இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க முடியலாம் பார்த்தலாமா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னும் போது என்ன வரப்போகுது, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூவும் இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூவும் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு இது வரப்போகுது 3 இன்ட்டு 3 - 1 -5/3 2/3. சரியா. ஸோ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃபோட ஏ வேல்யூ 3, ஏ இன்வர்ஸ் வேல்யூ இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னும் போது 3 3s are 9 -3 உள்ள 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணும்போது -5 போட்டுக்கிறேன், 2 மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இருக்குது, நம்மளுக்கு ஏ மட்டும் வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வச்சு ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுலேயே கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏ மட்டும் வேணும்னா இந்த ஃபார்முலாவே அகைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏ மட்டும் வேணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ டிவைடட் பை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிவைடட் பை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரியா. இதை எப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ஐயை வந்து மென்ஷன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒன்று தான், இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் வரப்போகுது பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னும் போது 9 2s are 18 மைனஸு கண்டிப்பாக இது ரெண்டு மைனஸ் இருந்தாலும் அப்படியே ப்ளஸ் ஆகிடப்போகுது. 5 3s are 15. அப்போ இதோட வேல்யூ வந்து 3ன்னு வரப்போகுது. ஸோ 3 இன்வர்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட இன்வர்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ் வந்து நான் வரப்போகுது 1 டிட்டர்மினன்ட் அப்படின்னும் போது 3, அதோட கோஃபேக்டர் இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இது மைனஸால் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்போ 2 9 3 5. சரியா. ஸோ 2 × 2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பேன், இது மைனஸால் மல்டிபிள் பண்ணிப்பேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இதுதான். அப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கொஷனில் கொடுத்துக்கிறாங்க 3 இன்ட்டு. ஸோ 3/3 இன்ட்டு 2 3 5 9 வரப்போகுது. ஸோ இந்த 3 அந்த 3யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 3 5 9. சரியா. சிம்பிளாக லாஜிக்காக யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஃபைண்ட் த கே இஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் த அட்ஜாயிண்ட் ஆஃப் 3 × 3 மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் இந்த மேட்ரிக்ஸ். சரியா. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் கிடையாது, இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்களா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த கே வேல்யூ கேட்குறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n பவர் -1. சரியா. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 1 போட்டோன்னா 3 4s are 12 12 - 12 minus k into 4 minus k into 4 minus 6 4 minus 6 plus 3 into 4 1s are 4 4 minus 6 4 minus 6 equal to determinant of a ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4. n வந்து 3 × 3 மேட்ரிக்ஸ். அப்போ 3 - 1 3 - 1 அப்படின்னும் போது நான் வரப்போகுது 3 - 1. சரியா. ஸோ இது 12 - 12 0. இது வந்து 4 - 6 வந்து -2 -2 இன்ட்டு மைனஸ் கே வந்து +2k வந்துடும். ப்ளஸ் 4 - 6 வந்து -2 -2 6 அப்போ இது வந்து -6 ஈக்குவல் டு 4 பவர் 2ன்னு வரப்போகுது. 2k ஈக்குவல் டு 4 4 16 + 6. ஸோ 16 + 6 போது எவ்வளோ வரப்போகுது, 24 வரப்போகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 2k ஈக்குவல் டு 16 + 6 போது 22ன்னு வரப்போகுது. சரியா. ஸோ 22. அப்போ கேவோட வேல்யூ 22/2 போது கேவோட வேல்யூ 11. சரியா. ஸோ கேவோட வேல்யூ 11. ஸோ இந்த 2 மார்க்ஸு எல்லாமே ஒன்று ஒரு மாடலில் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு முறை சம்மரைஸ் பண்ணுவீங்க. எப்படி தப்பு நடக்கும்ன்றதும் காமிச்சிருப்பேன். சரியா. அந்த தப்பை பண்ணாதீங்க. கரெக்டாக யோசிச்சு இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. எங்கெங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கிறோன்னா அந்த ஃபார்முலாவை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.